ரஜினியை பார்த்து ஒதுங்கிய தனுஷ் அதிர வைக்கும் ஜெயிலர் 2 ட்ரெய்லர். இந்தியாவின் சிறந்த நடிகர்களில் ஒருவரான தனுஷ் நடிகராக மட்டுமன்றி இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர் என பல அவதாரங்களை கொண்டிருப்பவர். அவருக்கு கடந்த சில வருடங்களாகவே எதிர்பார்த்தபடியே மிகப்பெரிய வெற்றி கிடைக்கவில்லை. இட்லி கடை படம் சுமாரான வரவேற்பை பெற்றது. கடைசியாக அவர் போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் கர திரைப்படத்தில் நடித்தார். அந்த படத்தின் மீதும் எக்கச்சக்க நம்பிக்கையை வைத்திருந்தார். ஆனால் படம் தோல்வியை சந்தித்தது. தனுஷின் லைன் ஆஃபை பொறுத்தவரை செம பிஸியாக இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அவரது நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் ஓம் திரைப்படம் வரவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் உள்ளிட்டோரின் இயக்கத்திலும் நடிக்கவிருக்கிறார். தனுஷ் நடித்து வரும் ஓம் திரைப்படத்தின் வெளியீடு தேதி சில வாரங்களுக்கு முன்பே அக்டோபர் 16 என அறிவிக்கப்பட்டிருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் 2 திரைப்படம் வரும் அக்டோபர் 16 தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை வெளியாகியுள்ள நிலையில் ஏற்கனவே அதே நாளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நடிகர் தனுஷின் ஓம் திரைப்படத்தின் வெளியீடு குறித்து திரையுலகிலும் பெரிய விவாதம் உருவாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் படங்கள் வெளியாகும் பொழுது பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் தங்களது படங்களை அதே தேதியில் வெளியிட தயங்குவது பல ஆண்டுகளாகவே இருந்து வரும் நடைமுறையாகும். திரையரங்குகளின் எண்ணிக்கை, ரசிகர்களின் பெரும் வரவேற்பு மற்றும் வசூல் ஆதிக்கம் ஆகிய காரணங்களால் ரஜினி படங்களுக்கு தனி இடம் அளிக்கும் வகையில் பல திரைப்படங்கள் தங்களது வெளியீட்டை ஒத்திவைத்த சம்பவங்கள் ஏராளம். ரஜினியின் மகளை விவாகரத்து செய்த பிறகு அவரது படத்துடன் தனுஷ் முதன்முறையாக போட்டி போடுகிறார். கண்டிப்பாக ரஜினி படத்துடன் மோதாமல் வேறு தேதியில் ரிலீஸை மாற்ற தனுஷ் முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ரஜினியுடனும் எந்த படமும் மோத எப்பொழுதுமே தயங்கும். தற்பொழுது தனுஷும் போட்டி போடாமல் ஒதுங்கி போகிறார் என்று திரையுலகில் கூறி வருகின்றனர்.